வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ T1 Pro 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு. அது கூடவே ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் நான் இன்னும் அப்டேட் கொடுக்கல, இனிமேல் தான் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் வந்து ஆல்ரெடி மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்சில் தான் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சிஸ்டம் அப்டேட்டில் காமிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேட்ரி பர்சன்டேஜை ஃபுல்லாக வச்சுக்கிறோம். ஸோ 100% இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு அட்லீஸ்ட் 80% வச்சிங்க. என் கையில் இருக்கிற இந்த விவோ T1 Pro 5G மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778G அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிறது மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.2.6.9 அப்படின்னு காட்டுது. அதில் W13 போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸில் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை செக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த சிஸ்டம் அப்டேட்டை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் கிடச்சிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 14.2.6.10 அப்படின்னு காமிக்குது. அண்ட் W13 இருக்குது. 447 MBன்னு காமிக்குது. இதில் ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டதை ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்க போகிறேன். ஓவர் வைஃபைல தான் நான் வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ டவுன்லோட் அண்ட் ஓவர் வைஃபை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து மேனுவலாக கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock to 3 ஆகுது. ஸோ வைஃபைல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் ஆகுது. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 GB கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் சூப்பர் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் முடிஞ்சிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ டவுன்லோட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். 2 மணி 3 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது எவ்வளோ நேரம் பூட்டப் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம். ஸோ இமீடியட்டாக பூட்டப் வந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பவர் பட்டன், வால்யூம் பட்டன் வேறு எதுவுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 80% சார்ஜ் போட்டு வச்சிங்க. நீங்கள் வந்து அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வைஃபைல அப்டேட் கொடுத்தீங்கன்னா பெட்டரான சாய்ஸு. ஒருவேளை நீங்கள் வந்து வைஃபை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் 5G டவர் நல்லா கிடைக்கிற இடத்துல கொடுங்க. அப்படி இல்லைன்னா 4G தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 4G டவரும் நல்லா கிடைக்கிற இடத்துல, நல்லா ஃபாஸ்ட்டாக நெட்வொர்க் கவரேஜ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நல்லது. இந்த அப்டேட் ஒருவேளை நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டூ நாட் டச் த டிவைஸ் பட்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அப்டேட்ஸ் நடக்கும்போது நீங்கள் எந்த விதமான பவர் பட்டன், வால்யூம் பட்டன்ஸ் எதையுமே ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ திரும்பவும் ஒரு தடவை வந்து பூட்டப் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து ஆப்டிமைசேஷன் ஆரம்பிச்சது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு வழியாக பூட்டப் ஆகிடுச்சு. 2 o'clock 3 minutes நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2 o'clock and 7 minutes பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு அப்டேட்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ தான் கையில் மொபைல் இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 90 Hz டிஸ்பிளே பேனல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் 120 Hzனால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்டு ஆப் ஓப்பனிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படியே டக்குன்னு ஓடி போய் 4 கிளிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு மெயின் கேமராவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 2x ஜூம் பண்ணும்போதும் நமக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ 2x ஜூம் இன் பண்ணும்போதும் நமக்கு டைனமிக் ரேஞ்ச் சரியில்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ 5xல பார்த்திங்கனாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி 5x ஜூம் இன் பண்ணும்போதும் நமக்கு டைனமிக் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. ரொம்ப கேவலமாலாம் இல்லை, சூப்பராகவும் இல்லை, அபவ் ஆவரேஜ் லெவலில் இருக்குது நமக்கு 5x ஜூம் பண்ணி எடுக்கும்போது. ஸோ இதுவும் 5x தான்.
ஓகே, கேமரா ரியர் கேமரா ஓரளவு ஓகேவாக இருக்குது. பட் செல்ஃபி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கேமரா யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ 2:07லேருந்து 2:11 ஒரு 4 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேமரா எப்படி இருக்குது, அந்த ஹீட்டிங் இஷ்யூ எப்படி இருக்குது, பேட்ரி ட்ரைனிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ மேக் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. டிஸ்பிளே 90 Hz இப்போ நல்லாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்டேட்ஸில் போய்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14.2.6.10 அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. ஸோ இதில் எக்கச்சக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. மல்டிமீடியா ஆப்ஸு, கலர், கண்ட்ரோல் சென்டரு அண்டு ஏகப்பட்டதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் போனோம்னா நமக்கு இந்த கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோ நீட்ஸ் அப்டேட்டுன்னு காமிக்குது. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ எனிவே அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.